அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கடுகுளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, இப்போ வெள்ளைப்பூடு எடுத்துருக்கோம். தேவையான அளவு புளி கரைசல். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததில் நல்லா புளியை கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை அதிகமாக சேருங்க, நல்லா வாசமாக இருக்கும் ரசம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு சீரகம் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் வத்தல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் கான் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா அதோட சேர்த்துட்டு இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள். கொதிக்கெல்லாம் வைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வச்சா போதும்.